வீணான பொருட்களையும் தூய்மையில்லாத மனத்தையும் போக்கி புத்துணர்வுடன் வாழத் தொடங்குறதே போகி. அதனாலதான் போக்கி அப்படிங்கிற ஒரு பேரே வந்துச்சாம். நாளடைவுல அது மருகி போகி அப்படின்னு ஆயிடுச்சாம். சரி, போகி அன்னைக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எதனால போகி கொண்டாடுறோம் அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். போகம் அப்படின்னா மகிழ்ச்சி, இன்பத்தை குறிக்கிறது. போகத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன். விவசாயத்துக்கு தேவையான மழையை கொடுக்கிறது இந்திரன் தான். அதனால இந்திரனை சிறப்பிக்கும் விதமா போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம். பொங்கலுக்கு முதல் நாளே வீட்டுக்கு வண்ணம் அடிச்சு வீட்டை தூய்மைப்படுத்தி நம்ம அலங்கரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க ஒரு வழக்கம். அப்போ வீட்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள், குப்பையெல்லாம் ஒண்ணு தட்டி எரிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழக்கமா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அதுக்கு உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன போல ஆணவமின்றி அடக்கமா இருக்கணும் அப்படின்னும், பழைய குப்பைகள மாதிரி மனதுல உள்ள அழுக்குகள நீக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அக சுத்தத்த மாதிரி புறமும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறத ஒரு விஷயம் தான் நம்ம வீட்ட சுத்தம் செய்யணும் போகி அன்னைக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்காக போகி கொண்டாடுறோம்? நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன். இந்திரன போற்றி வணங்குனோம் அப்டின்னா, நல்ல மழை வளம் கிடைக்கும். மழை பெய்தா தான் பயிர்கள் செழிக்கும், உயிர்கள் வாழும். அதனால போகி தினத்தன்னைக்கு இந்திரன மகிழ்விக்கும் விதமா கொட்டு அப்டின்னு சொல்லி போகி மேளம் அடிச்சு கொண்டாடுறதுனால தான் இத போகி பண்டிகைன்னு சொல்றோம். காலமாற்றத்தால இந்திரன கொண்டாடும் பழக்கம் மறைந்து, பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்டின்ற வகையில நம்ம போகிய கொண்டாடிட்டு இருக்கோம். போகி தினத்தன்னைக்கு வீட்டு வாசல் முன்னாடி வீட்ல இருக்கிற தேவையில்லாத பழைய துடைப்பம், குப்பை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தீயிலிட்டு கொளுத்துவோம். இதனால என்ன ஒரு உட்பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல திஷ்டி கழியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்ட நல்லா சுத்தம் செஞ்சு வீட்டு வாசல்ல அழகான கோலம் போடணும். போகி அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போகியில வீட்டு தெய்வங்கள வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, குலதெய்வ வழிபாடு செய்றது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போ முடியாதவங்க நடு வீட்ல விளக்கேற்றி வழிபடுங்க. வீட்ல கன்னிப் பெண்கள் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள நினைச்சு புத்தாடை வாங்கி படையல் போட்டு கும்பிடுங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்க குடும்பம் கண்டிப்பா தழைக்கும். ஜனவரி மாதம் அப்படிங்கிறது மழைக்காலம் முடிஞ்சு குளிர் உச்சமாகக்கூடிய காலம். அப்படிங்கிறதுனால நோய் கிருமிகள் பரவும் ஆபத்து நெறைய இருக்கு. அதனால வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளிச்சு, சாம்பிராணி, தூபம் போட்டு வீட்ட சுத்தமாக்கலாம். இப்ப இருக்க வீடெல்லாம் டைல்ஸா இருக்கு. அதனால எங்களால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சாம்பிராணி, தூபம் போட்டு வீட்ட சுத்தமா வச்சுக்கோங்க. முடிஞ்சா பச்சரிசியில மக்கோலம் போடுங்க. அப்படி செய்றதுனால குருவிகள், சின்ன சின்ன ஜீவன்கள்லாம் சாப்பிட்டு அதுங்க வயிறு நெறையும். வீட்டு வாசலையும், பின்வாசலையும் மூலிகை இலைகள கட்டி வைக்கலாம். இல்லன்னா கோலத்துக்கு நடுவையும் வைக்கலாம். இந்த மூலிகை கொட்டத்துல என்னென்ன இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, தும்பை, பிரண்டை, துளசி இதெல்லாம் கண்டிப்பா வைங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நோய் தடுப்பானாக இருந்து உங்களையும், உங்க கால்நடைகளையும் பாதுகாக்கும். அதனால தான் இத நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் கட்டிட்டு இருக்கோம். இப்போ சுற்றுச்சூழல் நெறைய மாசுபட்டு, அதனால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்டின்னா, பழைய ஆடைகள் இல்லன்னா குப்பைகள ஒண்ணா போட்டு எரிச்சு, நம்ம என்விரான்மென்ட்ட பொல்யூட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்டின்னா, யாராவது இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாதவங்க இல்லன்னா அ அனாதை குழந்தைகள் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க டொனேட் பண்ணுங்க. சரி, என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தோம்னா, டயர இல்ல பிளாஸ்டிக் பொருட்கள எரிச்சு காற்ற மாசுபடுத்துவாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. அன்னைக்கு கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை வஸ்துக்கள், பகல்ல உறக்கம் அப்படிங்கிறது செய்யவே கூடாது. தீயவற்றை எரித்து உழைப்பின் பலனாக நல்லனவற்ற தரித்து சனி பகவான் அருளை பெற்று விடியும் விடியல் புது பொலிவுடன் புதிய பொருட்களோட புதிய இல்லம், புதிய வண்டி, வாகனம், புத்தாடைகள் தரிச்சு, புதிய பானையில இனிப்பான சக்கரை பொங்கல் படைச்சு சுக்கிர பகவானோட அருளை பெற்று இருண்டு போன பழைய பொருட்கள், அப்புறம் பழைய பிரச்சனைகள தூக்கி எறிஞ்சிட்டு, வெளிச்சத்த நோக்கி புதிய சூரியன காண வழிபடுவதே போகி. அதனால எல்லாருக்கும் போகி, பொங்கல் பண்டிகையோட வாழ்த்துக்கள். சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாரோட சேர்ந்து கொண்டாடுவோம். சந்தோஷமா இருப்போம். எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.